ஹாப்பி டே. வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். மார்னிங் நம்ம லைவ் போட்டிருந்தோம், ஏன் இன்னைக்கு ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் டவுன் ஆயிருக்குன்னு சொல்லி. ஸோ பார்க்காதவங்க டீட்டெயில்டாக நான் சொல்லியிருக்கேன், பார்த்துட்டு வாங்க. ஐ பட்டன்ல லிங்க் கொடுக்குறேன். நம்ம ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த ஹிந்துஸ்தான் யூனிலிவர் Q3 ரிசல்ட் இப்போ வெளியிட்டிருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இயர் ஆன் இயர் பேசிஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்ட் அலோன் நெட் ப்ராஃபிட் 136% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3001 crore-லேருந்து 7075 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் தென் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 1% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2541 crore-லேருந்து 2562 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் 1% தான். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனும் 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா 2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா மார்ஜின் பார்த்தீங்கன்னா கம்மி ஆயிருக்கு. 23.8%லேருந்து 23.3% கம்மி ஆயிருக்கு. இவங்களோட செக்மெண்ட் வைஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். ஹோம் கேர்ல 3% சேல்ஸ் க்ரோத் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மெயினா டியூ டு லிக்விட் டிட்டர்ஜென்ட்ஸ் நல்லா சேல்ஸ் ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பியூட்டில 6% க்ரோத் ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மெயினா டவ் அண்ட் ட்ரெசமி இதனாலதான் இன்க்ரீஸ் ஆயிருக்காதா சொல்லியிருக்காங்க. பர்சனல் கேரும் 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ எதனாலனா பியர்ஸ், டவ் பாடி வாஷ் அண்ட் க்ளோஸ்அப்பால இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபுட் அண்ட் ரெஃப்ரெஷ்மெண்ட் செக்மெண்ட்ல 6% க்ரோ ஆயிருக்கு. மெயினா காஃபி அண்ட் டீ சேல்ஸால தான். அதன் பேக்கேஜ்டு ஃபுட்ஸ்லையும் கெச்சப், சூப்ஸ் அண்ட் மயனஸால சிங்கிள் டிஜிட் க்ரோத் ஏற்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. வேற என்னென்னலாம் அக்விசிஷன் பத்தி சொல்லியிருக்காங்க. ஜிவின்றத அக்விசிஷன் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ரிமைனிங் 49% ஸ்டேக்க அதுக்காக ₹824 crore அப்ரூவல் கிடைச்சிருக்கு அது பர்ச்சேஸ் பண்றதுக்கு. இனிமே ஜிவின்றது இவங்களோட ஹோலி ஒன் சப்சிடரியா மாறிடும். அது மட்டும் இல்லாம நியூட்ரிஷன் லேப்ல சேல் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கான அப்ரூவல் கிடைச்சிருக்கு. 19.8% ஷேர் ஹோல்டிங்கை சேல் பண்ணதுக்கான அப்ரூவலும் கிடைச்சிருக்கு. இவங்களும் நியூ லேபர் கோட்ஸ்க்கு 113 crore ஒன் டைமா ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் ப்ராஃபிட் டவுன் ஆயிருக்கு. ஸோ ப்ராஃபிட் டவுன் ஆனதுக்கு மெயின் ரீசன் இந்த நியூ லேபர் கோடு. மேனா மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷனை ஹிந்துஸ்தான் யூனிலிவர் மீட் பண்ணலதான் சொல்லணும். அதனாலதான் இன்னைக்கு ஹிந்துஸ்தான் யூனிலிவர் 2% வரைக்கும் டவுன் ஆகி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஆஃப்டர்நூன்ல. மெயினா ஹிந்துஸ்தான் யூனிலிவரையும் குவாலிட்டி வால்ஸையும் டிமர்ஜர் பண்றதா சொல்லியிருந்தாங்கல்ல. ஸோ இந்த டிமர்ஜர்னால தான் ப்ராஃபிட் கம்மியாயிருக்கு. பிளஸ் அந்த நியூ லேபர் கோட்ஸ் இம்ப்ளிமெண்ட் அதனாலதான் கம்மியாயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததா நம்ம மார்னிங் லைவ்ல பார்த்திருந்தோம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா டிசிஎஸ் பின்னுக்கு தள்ளிட்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா முன்னாடி வந்திருக்கு. டோட்டல் மார்க்கெட் கேபிடலைசேஷன்ல 4th பிளேஸ்க்கு வந்திருக்கிறதா பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. 19.8 lakh crore மார்க்கெட் கேபிட்டல் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. செகண்டா HDFC பேங்க் 14.2 lakh crore இருக்கு. தேர்டா பாரதி ஏர்டெல் 11.75 lakh crore தேர்ட் பிளேஸ்ல இருக்கு. 4th பிளேஸ்ல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்திருக்குன்னு சொல்லியிருக்கோம். டிசிஎஸ் பின்னாடி தள்ளிடுச்சுன்னு சொல்லியிருக்கோம். 11.08 lakh crore இப்ப ஆஃப்டர்நூன்ல நான் பார்க்கும்போது போயிட்டு இருக்கு மார்க்கெட் கேபிட்டல். ஐசிஐசிஐ பேங்க் திரும்ப டிசிஎஸ் பின்னாடி தள்ளிடுச்சு. ஸோ டிசிஎஸ் 4th பிளேஸ்ல இருந்தது. 5th பிளேஸ்ல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருந்தது. 6thல ஐசிஐசிஐ பேங்க் இருந்தது. மார்னிங் பாத்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 4th பிளேஸ்க்கு வந்துருச்சு. டிசிஎஸ் 5th பிளேஸ்க்கு வந்துருச்சு மார்க்கெட் கேபிட்டல்ல. இப்ப ஐசிஐசிஐ பேங்க் டிசிஎஸ் பின்னுக்கு தள்ளிட்டு 5th பிளேஸ்க்கு வந்துருச்சு. டிசிஎஸ் 6th பிளேஸ்க்கு போயிடுச்சு. ஸோ மார்க்கெட் கேபிட்டல லாஸ் பண்ணிட்டு இந்த ஐடி செல் ஆஃப்னால ஐசிஐசிஐ பேங்க் பாத்தீங்கன்னா 10.1 lakh crore மார்க்கெட் கேபிட்டல். டிசிஎஸ்க்கு 10.1 lakh crore மார்க்கெட் கேபிட்டல். ஸோ இப்ப டிசிஎஸ் 6th பிளேஸ்க்கு போயிடுச்சு மார்க்கெட் கேபிட்டல்ல. 4th பிளேஸ்ல இருந்து 6th பிளேஸ்க்கு போய் Zydus Life Sciences இன்னைக்கு 2.3% இன்க்ரீஸ் ஆகி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மெயினா என்ன ரீசன் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குன்னு தான் சொல்லணும். ஒரு கம்பெனி இருக்கு, நேம் பாத்தீங்கன்னா அஸ்டெல்லஸ். இவங்க ஸ்பெஷல் மெடிசனை இன்வைட் பண்ணியிருக்காங்க. அதுவும் பிளாடர் ப்ராப்ளம்ஸ்க்காக யூஸ் பண்ற மெடிசனை இன்வைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான பேட்டன்ட்டும் அவங்க கிட்ட இருக்கு. லீகல் ரூல் படி அவங்க மட்டும் தான் செல் பண்ணலாம் ஃபார் சர்டைன் நம்பர் ஆஃப் இயர்ஸ்க்கு. ஆனா இந்தியன் கம்பெனியான Zydus Life Sciences அவங்களோட ஓன் ஜெனரிக் வெர்ஷனை ஆஃப் த சேம் மெடிசின் பண்ணியிருக்காங்க. ஸோ அஸ்டெல்லஸ்க்கு இது ஒரு அன்ஹாப்பி. ஸோ இது மாரி எங்க இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க பர்மிஷன் இல்லாம, இட்ஸ் இல்லீகல் சொல்லி கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. ஸோ இப்ப
2 பேரும் கோர்ட்ல போனா ரொம்ப நாள் ஆகும் சொல்லிட்டு ஒரு டீல்ல செட்டில்மெண்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஜைடஸ் வந்து அவங்களுக்கு $120 மில்லியன் பே பண்றதா சொல்லியிருக்காங்க ஃபைனா. அதுக்கப்புறம் டாக்ஸும் பே பண்றதா சொல்லியிருக்காங்க. இன்னிலிருந்து செப்டம்பர் 2027 வரைக்கும் இந்த மெடிசின் செல் பண்றதுக்கு அவங்க சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஃபீ டாக்ஸ் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஸோ கோர்ட்டுக்கு போகாமலே செட்டில்மெண்ட் மூலமா இதை முடிச்சிட்டாங்க. இனி அட்லஸோட அந்த ஜெனரிக் மெடிசன், அதாவது அந்த அவங்க பண்ண மெடிசனை ஜைடஸ் வந்து கீப் ஆன் செல்லிங் பண்ணலாம், இன் யூஎஸ் மார்க்கெட்ல செல் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க அஸ்டெல்லஸ். ஸோ அந்த மெடிசன் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிராபெக்ரான். ஸோ இதான் அந்த மெடிசன் நேம். இண்டிகோ அண்ட் ஏர் இந்தியா இவங்க கவர்மெண்ட்டுக்கு ஒரு லெட்டர் சென்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க போன வருஷம் கொண்டு வந்த DGCA ரூல்ஸ், அந்த ரூல்ஸை கொஞ்சம் மாற்ற சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க? பைலட்ஸ்க்கான ரூல்ஸ் தான் கொண்டு வந்தாங்க. என்னன்னா 36 ஹவர்ஸை 48 ஹவர்ஸா இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட க்ரூ மெம்பர்ஸ்க்கு எவ்ரி வீக் 48 ஹவர்ஸ் ஆஃப் தரணும்னு சொல்லி இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க 36லேருந்து. அது மட்டும் இல்லாமல் அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கவர்மெண்ட்க்கு, அந்த க்ரூ மெம்பருக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கவர்மெண்ட் ஒரு ஓன் ப்ரைவேட் ரூம் கொடுக்கணும் ட்ரிப் அப்போ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாரும் ஷேர் பண்ணி தான் இருக்காங்க, அவங்களுக்கு தனியாக ப்ரைவேட் ரூம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கவர்மெண்ட் அந்த DGCA நியூ ரூல்ஸில். ஸோ நைட்லேயும் ட்ராவல் பண்ணுறவங்க எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணுறாங்கன்றதையும் நீங்கள் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் தான் அந்த நியூ ரூல்ஸில் இருந்தது. இப்போ இதில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண சொல்லி கவர்மெண்ட்டுக்கு லெட்டர் அனுப்பியிருக்காங்க ஏர் இந்தியா அண்ட் இண்டிகோ சேர்ந்து. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூல்ஸில் மேண்டேட்ரியாக ப்ரைவேட் ஹோட்டல் ரூம்ஸை ஒரு பர்சனுக்கு ஒன்று தான் கொடுக்கணும், ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்கல்ல. ஸோ அந்த இதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நியர் டு அதாவது நியர் டு ஏர்போர்ட் கிட்ட நிறைய ஹோட்டல்ஸ் இருக்க மாட்டேங்குது. அப்படியே இருந்தாலும் ஒரு ரூமை தான் எல்லாரும் கொடுக்க முடியும், எல்லாரும் ஷேர் பண்ணிக்க முடியும். ஒரே ஒருத்தர் ஒரு ரூமுக்கு அலோவ் பண்ண முடியறதில்ல. இந்த ரூல் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இல்லாட்டி அப்படி ஃபாலோ பண்ண முடியாட்டி நிறைய ஃப்ளைட் கேன்சல் ஆகுது இந்த காஸ்டால அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்பதான் நாங்க கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆயிட்டு வரோம்னு இண்டிகோ சொல்லியிருக்காங்க. எஸ்டர்டேவே நம்மளும் பார்த்துருந்தோம் ரெக்கவர் ஆயிருக்காங்கன்னு சொல்லி 1.5% எஸ்டர்டே இன்க்ரீஸ் ஆயிருந்தது. இப்ப இதை மாத்த சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு கவர்மெண்ட் என்ன முடிவு எடுக்க போகுதுன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்னைக்கு இண்டிகோ எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்த்தா 0.68% டவுன்ல தான் நான் பார்க்குறப்ப ஆஃப்டர்நூன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. தொடர்ந்து இது மாதிரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.